இன்னைக்கு நான் ஒரு ரெக்வெஸ்டோட வந்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் அந்த ரெக்வெஸ்ட். சோ இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த ரெக்வெஸ்ட். சோ இது பேங்க்ல வந்து டைரக்டா நான் வாங்கின காசு வாங்கும்போது கவனிக்கல. இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது அங்க கவனிச்ச விஷயம் தான் செல்லாதுன்னு சொல்லி இந்த நோட்டை ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. வேற ஒரு சேஞ்ச் இருந்தது, நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். சோ வேற ஒரு சேஞ்ச் இருந்ததால ஐ எஸ்கேப்ட். இல்லன்னா அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். சோ இருக்கிறதுனால ஓகே. இல்லாதவங்க என்ன பண்ணிருப்பாங்க? சோ ஏற்கனவே வந்து ஒரு நாள் ஃபுல்லா லைன்ல நின்னு வெயில்ல, அதுவும் சோ தேவையில்லாத அலைச்சல், வேலை போகும். சோ இத்தனை விஷயங்களையும் தாண்டிதான் இந்த நோட்டு, அதுவும் ரூபா நோட்டு தட்டுப்பாடுல இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இப்படிங்கிறதுக்குள்ள செல்லா நோட்டு ஆக்கிடக்கூடாது. சோ இது டைரக்டா பேங்க்ல இருந்து வந்திருக்கிறதுனால ஐ ரெக்வெஸ்ட் டு தி பேங்கர்ஸ், ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி பேங்க்லயே ஸ்டாப் பண்ணீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் யூ நோ பெட்டர். ஏன்னா நீங்களும் அதே மாதிரி தான் கஷ்டப்படுறீங்க. சோ எவ்வளவு அலக்கடிக்கிறாங்க இல்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் டு தி கஸ்டமர்ஸ், தயவு செஞ்சு மக்கள் இத கவனிங்க. அங்கேயே நில்லுங்க, பணத்தை நல்லா செக் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேங்க்ல இருந்து வெளியே வாங்க. அதே சமயம் டு தி போலீஸ் ஆபீசர்ஸ் டு ஐ ஹேவ் அ ரெக்வெஸ்ட், அவசரமா பணம் வாங்கியாச்சா வெளியே போன்னு துரத்தாதீங்க. ஏன்னா அவங்க இதெல்லாம் செக் பண்ணாம நான் வெளியே வந்ததுனால தான் இன்னைக்கு நான் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறேன். அண்ட் பேங்க்குக்கு இன்னொரு ரெக்வெஸ்டும் உண்டு. அண்ட் டு தி மீடியா பீப்புள் டூ. சோ இத பத்தின அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தா மக்கள் இதெல்லாம் கவனிப்பாங்க. சோ இதுக்கு உண்டான மறுபடியும் அழைக்க வேண்டிய விஷயம் இல்லாம இருக்கும். Thank you so much for watching this video.